இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் சில நிபந்தனைகளோடு தங்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது என்னவாகும் அடுத்த கட்டமாக? என்ன நிபந்தனை? பிஜேபி வரக்கூடாதுன்னு தானே. பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கு, அவங்க எப்படி வர போறாங்க? இந்த நிபந்தனை என்பதெல்லாம் சும்மா மேல் பூச்சி தான். முதல்ல இருந்தே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா எவ்வளவோ கோரிக்கைகள் விட்டாங்க. இதே இப்போ சட்டமன்ற கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அவரு குரல் கொடுத்தாரு, கிரீஷ் சோடங்கர் குரல் கொடுத்தாரு, மாணிகன் தாகூர். ஸோ ஆரம்பத்துல இருந்தே இந்த கூட்டணி சரியா இல்லைங்க. உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் நிர்பந்தத்துக்கு பணிந்து 28 சீட்டு கொடுத்துடக்கூடாது. 28 சீட்டோட பெரிய அநியாயம் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு. நியாயமா யாராவது திமுக காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சீட்டை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தது. ஒரு காலத்திலயும் சட்டமன்ற தேர்தலோட ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுக்கறது இல்ல. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க எப்போதுமே. ஆனா முன்பே கொடுத்தார்கள். இப்ப காங்கிரஸ் கட்சி அப்படியான ஒரு பெரிய தர்மவானாக நியாயஸ்தனா இருந்தா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வாங்கிய கூட்டணிங்கிறதுக்காக தானே அதை வாங்கினாங்க. அதை ராஜினாமா பண்ணணும்ல. அப்போ ராகுல் காந்தியை பிழைப்பட முடிவு எடுக்கிறாரு, மீண்டும் ஒரு முறை பிழைப்பட முடிவு எடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாங்க? உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைப்போம்னு. காங்கிரஸ் கட்சி என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கும் நமக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அவங்க கூட்டுறவு சங்க தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்டாங்க. இப்பவும் அதுதான் செய்ய போறாங்க. தாவேக்காக இது ஒரு பெரிய அரசியல் தவறு. காங்கிரஸ் கட்சி நிர்பந்தம்லாம் என்னன்னு இனிமேல் தான் அவங்களுக்கு தெரியும். பேரூராட்சி தலைவர்கள் 500 கொடு 300 கொடும்பாங்க, பல நிபந்தனைகளை விதிப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணின்னு வரும்போது. இப்பவும் எத்தனை மந்திரி பதவி கேட்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ் கட்சியோட பழைய பேகேஜ் வெயிட் பூரா தாவேகாவுக்கு போய் சேரும். திமுக நிம்மதி பெருமூச்சு விடுங்கிறது தான் என்னோட கருத்து. உண்மையிலேயே ஒரு பெரிய தவறு செஞ்சாங்க திமுக தலைவர், குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் கட்சியை பழைய நண்பர்கள் விசுவாசங்கிற பேர்ல தான் அகாமடேட் பண்ணாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி கவனமே செலுத்தல. முழு தோல்விக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டிய ராகுல் காந்தி சேர்ந்துதான். ஒரு ஜாயிண்ட் கேம்பெயின் கூட அவர் வரல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3 ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வெறும் 2. அந்த 2ல 1 மேலூர், அது திமுக ஓட்டு இருந்துச்சு. மயிலாடுதுறை திமுக நின்றிருந்தாலே ஜெயிச்சிருப்பாங்க. அந்த 2மே திமுக தயவுல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். ஆக மொத்தம் 5. இப்படியான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனால் திமுக இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில வந்துடும். அது திமுகவுக்கு அது ரிலீஃப். பிஜேபி தாவேகாவை வேற ஒரு கண்ணோட்டத்தோட அணுகும். தாவேகாவுக்கு அது அரசியல் சங்கடம். 2029 தேர்தல் வரைக்கும் திமுக எம்பிக்களுடைய ஆதரவு காங்கிரஸ்க்கு தேவைப்படுது. அப்ப தேசிய அளவுல இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகும்? திமுகவுக்கு எந்த வகையில காங்கிரஸ் ஆதரவு தேவை? இப்ப இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, ஹைலி அர்பன் ஏரியால, ஓரளவுக்கு அர்பன் ஏரியால தாவேகா ஃபுட் பிரிண்ட் இருக்கு. ரூரல் ஏரியால இப்பவும் திமுக அதிமுக ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கு. அப்போ அர்பன் ஏரியால இனி காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்கும். லோக்சபா தேர்தல் வரும்போது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 10 தொகுதியை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. இப்ப அந்த 10 தொகுதியிலையும் உதயசூரியனே நிற்கும், இல்லைன்னா வேற கூட்டணி கட்சிகளுக்கு திருப்தியா கொடுப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி போய் சேர்ந்ததுனால விசிக மத்தவங்களும் போய் சேர்ந்தாங்கன்னா இன்னும் திமுக வெயிட் குறையும். என்னை கேட்டா இது நல்லதுங்க. தமிழ்நாடு அரசியல் இருதுருவ அரசியல் அல்ல, 2 கட்சி அரசியலா இருந்துச்சு. இருதுருவ அரசியல்னா எங்க காலத்துல இருந்தது. அதாவது தேசிய கட்சிகள், மாநில கட்சி வருது, புதுசா வருது, 2 துருவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாநில கட்சி தான். ஒன்னு அதிமுக இல்லைன்னா திமுக, 2 கட்சி அரசியல். தாவேகா வந்ததுனால 3 கட்சி அரசியல் ஆயிருக்கு. இப்ப தாவேகாவோட காங்கிரஸ் சேர்ந்தா திருப்பி இருதுருவ அரசியல், அதாவது 2 கட்சி அரசியல் நோக்கி நம்ம போயிருவோம். இப்ப 2 கட்சி அரசியல்னா இங்க தேசிய கட்சிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடையாது தமிழ்நாட்டுல. பிஜேபிக்கு 1 சீட்டு, காங்கிரஸுக்கு 5 சீட்டு, ஆக மொத்தம் 6 சீட்டு. 234 தொகுதியில தேசிய கட்சிகளுக்கு வெறும் 6 சீட்டு தாங்க. சிபிஎம் சிபிஐ தேசிய கட்சின்னு சொன்னா கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல தான் இருக்கிறாங்க. அப்படியான சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முறை மாநில கட்சிகளின் ஆதிக்கம் தானே இதுல ஓங்கும். அப்ப மாநில கட்சியாக இருக்க வேண்டிய தாவேகா எதுக்கு போய் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும், அதுவும் தேர்தலுக்கு பிறகு? அதனால மட்டும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மெஜாரிட்டி கிடைக்கும்? 120 125 தொகுதி இருந்தா தாங்க கம்ஃபர்டபுளா ஆட்சி நடத்தலாம். 118 119 நடத்த முடியாது. 108 நடத்துறதும் ஒண்ணுதான், 118 நடத்துறதும் ஒண்ணுதான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் வருவதால பெரிய லாபம் கிடையாது. இப்ப அதிமுக போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். அதிமுக சார்பாகவோ இல்ல அதிமுக ஏதாவது ஒரு பிளவுபட்டோ போறதுக்கு தயங்குவாங்க. அப்ப மீண்டும் காங்கிரஸ் மட்டும் இருக்குங்க.
கூடுதலாக வேணா பிற கட்சிகள் போகலாம். திமுக கூட்டணிக்கு பாரம் குறையுது, அவங்களுக்கு ஃபுல் ரிலீஃப் கிடைச்சிருச்சு, இதுல இப்போதே கிடைத்து விட்டது. தாவேகாவுக்கு பாரம் கூடிருச்சு, ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிருச்சு, விஜய்க்கு ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிருச்சு. எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? இது மாதிரியே இல்லாத புது மாதிரியான கட்சி தானே. இப்ப அது பழைய மாதிரியான கட்சியா மாறிடுது இல்ல. பவர் மாங்கரிங், அதிகாரத்துக்காக ஆசைப்படுதல், அதிகாரத்துக்காக ஆசைப்படும் போது சற்று முன்பாக கூட எதிரியோடு கூட்டணி வைத்திருந்தவர்களை சமரசம் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறது, இதெல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாதம் தானே. மீண்டும் அரசியல் சந்தர்ப்பவாதத்துக்கு தாவேகாவும் பலியாயிருச்சு, அப்படித்தானே ஜனங்க நினைப்பாங்க. நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தாவேகாவுக்கு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறது சில நிபந்தனைகளோடு. அது தொடர்பான அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.